ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ரவுட்டர் அன்பாக்சிங் வீடியோ. ரீசெண்டாக இந்த நே 2-3 டேஸ் பிஃபோர் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் இருந்துச்சு. இதோட ஆக்சுவல் நார்மல் செல்லிங் ப்ரைஸ் அமேசானில் வந்து முன்னாடி அரௌண்ட் 2000 சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு 1500 கிடச்சிது. ஸோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து வைஃபை ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரவுட்டர் தேவைப்பட்டுச்சு. அதனால் இந்த ரவுட்டர் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இது டுவல் பேண்ட் ரவுட்டர். அப்புறம் நான் ஆல்ரெடி வந்து நெட்கியரில் ஒரு ரவுட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோடய வீடியோ வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை கார்டில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ் அண்ட் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது இந்த இதில் வந்துட்டு இந்த டெண்டா ரவுட்டரில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து 1167 Mbps ஸ்பீட் போகும். அது வந்து போத் 2.4 GHz அண்ட் 5 GHz ரெண்டும் சேர்த்து. அப்புறம் MU/MIMO அந்த டெக்னாலஜி இருக்குது. அது இன்டெலிஜென்ட்டாக ஸ்விட்ச் பண்ணிக்கும். டிவைஸ் கனெக்ஷன் இது பொறுத்த இன்டர்ஃபரன்ஸ் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல். ஸோ ஜிஹெச் சூப்பர் ஸ்மூத் இன்டர்நெட் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ வேறு என்ன இருக்குது, இங்கே சில இது போட்டிருக்காங்க. அகெயின் அந்த ஸ்பீடு, அப்புறம் அந்த வைஃபை ஸ்டாண்டர்ட்ஸு, அந்த 11.11 AC அந்த இது யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் செட்டப் ரொம்ப ஈஸி. நான் அதை வந்து இந்த அன்பாக்சிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். எப்படி நான் வந்து வைஃபை ரிப்பீட்டிங் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு, ஏன்னா நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை அட்டாச் பண்ணுறேன். ஸோ அகெயின் இந்த வந்து ரிப்பீட்டிங் ஆப்ஷன் MU இதாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் பின்னாடி என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க ஜஸ்ட்டு இதில் போட்டுருக்காங்க. அப்புறம் இங்கே IEEE ஸ்டாண்டர்ட், அதான் வைஃபை ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்டர்ஃபேஸு, அப்புறம் ஓமி டைரெக்ஷனல் ஆண்டனா கொடுத்துருக்காங்க, 4 ஆண்டனா. டேட்டா ரேட் வந்து 2.4 GHz 300 Mbps வரைக்கும். அப்புறம் 5 GHz 867 Mbps வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி 2 கான்கரண்ட்டாக போட்டிருக்காங்க. அப்புறம் செக்யூரிட்டி ப்ளா அவ்வளோதான். அப்புறம் அடாப்டர் அவுட்புட் வந்து 9 volt 1 ampere போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த ரவுட்டர். ஸோ இங்கே வந்து சார்ஜர் இருக்குது. அப்புறம் ஒரு லேண்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க. எல்லா ரவுட்டர்லேயும் கொடுக்குறது தான். ஓகே, யூஸ்ஃபுல் தானே. இப்போது ரவுட்டர் எடுப்போம். அதுக்கு முன்னாடி மேனுவல். இது வந்து ஒரு குயிக் கைடு, இன்ஸ்டலேஷன் கைடு. நீங்கள் வந்து ஆப்பை யூஸ் பண்ணுவோம்னா இந்த இதை ஸ்கேன் பண்ணி, இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதெல்லாம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சரியாக இதை வந்து சைடில் வச்சிடலாம். ஸோ இதுதான் ரவுட்டர் இதில். ஓகே, ஸோ திஸ் பில்ட் குவாலிட்டினா ஓகேவா தான் இருக்குது. ஏன்னா ரவுட்டர் அது 1500, அது டுவல் பேண்ட் ரவுட்டரு. ஸோ எனக்கு ஒன்றும் பெரிய காம்ப்ரமைஸாக தெரியல. இந்த மேலே இருக்க டிசைன் கொஞ்சம் ஒரு வேவ்ஸ் மாதிரி நல்லா இருக்க மாதிரி இருக்குது எனக்கு பர்சனலாக. ஸோ அவ்வளோதான். இங்கே வந்துட்டு சில போர்ட்ஸ் இருக்குது. 1 WAN போர்ட்டு, இன்புட்டு, 3 அவுட்புட் LAN போர்ட்ஸு. ஸோ ரீசெட் பட்டனு, அப்புறம் வைஃபை ஆன் ஆஃப், பவர் ப்ளக்கு, அவ்வளோதான். முன்னாடி பார்த்தீங்கன்னா இது இருக்குது, LED இண்டிகேட்டர்ஸ், அவ்வளோதான். டெண்டா பிராண்டிங். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் ரவுட்டரில் ஸ்பெஷலாக இது பண்ணதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ
இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு நான், அதாவது வைஃபை ரிப்பீட்டராக, வைஃபை எக்ஸ்டெண்டர், வைஃபை ரிப்பீட்டர் அந்த மாதிரி வயர்லெஸ்ஸாக, வயர் கனெக்ட் பண்ணாமல் வயர்லெஸ்ஸாக எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த ரவுட்டரை எப்படி வந்து ரிப்பீட்டராக இல்லை எக்ஸ்டெண்டர், அது எக்ஸ்டெண்டராக எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது பண்ண போகிறேன். ஆக்சுவலி ஜஸ்ட்டு நான் வந்து அட்மின் லாகின் போட்டு கொடுத்தேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து எப்படி ஆப்ஷன்ஸ் இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வைஃபை செட்டிங்ஸ் போகணும். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் இனிஷியலாக ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் வந்து கேபிள், லேண்ட் கேபிளில் கனெக்ட் பண்ணணும். லேப்டாப்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ லேண்ட் கேபிள் மூலியமாக வந்து வைஃபை ரவுட்டரை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த 192.168.0.1 அந்த ஐபி அட்ரஸ் அக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் அக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு வைஃபை பாஸ்வேர்டு, நேமு, அப்புறம் இந்த பேஜ், லாகின் பேஜோட பாஸ்வேர்டு ரெண்டும் வந்து செட்டப் பண்ண சொல்லும். ஒன்ஸ் நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வைஃபை செட்டிங்ஸ் வந்துட்டு வயர்லெஸ் ரிப்பீட்டிங் ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்துட்டு அப்ஸ்ட்ரீம் வைஃபை நேம், இது வந்துட்டு நான் ஆல்ரெடி நெட்கியர் ரவுட்டர் வச்சுருக்கேன். அந்த வைஃபையை வந்து இங்கே இந்த இதில் லிஸ்ட் ஆகும். அவைலபிள் வைஃபைஸ் இருக்கும். அதில் எந்த வைஃபை நேம் இதுவோ, நம்ம இது எந்த இதுவோ அது அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான பாஸ்வேர்ட் கொடுக்கணும். அப்ஸ்ட்ரீம் வைஃபை பாஸ்வேர்ட். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரைமரி ரவுட்டரோட வைஃபை நேம், அந்த இது கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேவ் கொடுத்துட்டா செட் ஆயிரும். இப்போ வந்துட்டு இந்த செகண்டரி ரவுட்டர், அதாவது இந்த டெண்டா ரவுட்டர் வந்துட்டு நான் செகண்டரி ரவுட்டராக யூஸ் பண்ணுறேன். அது வந்துட்டு சிக்னல் எக்ஸ்டெண்டராக இல்லை வைஃபை ரிப்பீட்டராக யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து என்கிட்ட வந்து இந்த ஏபி மோட் அப்படிங்கிறது வந்துட்டு நான் கேபிளில் 2 ரவுட்டரையும் லேண்ட் கேபிளில் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் ஷேர் பண்ணலாம். பட் வந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளோரில் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட்டு வைஃபை ரிப்பீட்டிங் ஆப்ஷனாக இது பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வைஃபை நேமு, பாஸ்வேர்டு அதெல்லாம் இந்த செட்டிங்ஸில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப பேசிக்கான செட்டப்ஸாக இருக்கும். இந்த ஆல்ரெடி ஏபி மோட் சொல்லியிருந்தேன், அந்த இதுதான். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த இதோட செட்டப்பு. ஸோ இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நான் வந்து இதுக்கு ஓவராலாக செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு 2-3 மினிட்ஸ் கூட எடுத்துக்கல. ரொம்ப குயிக்காக செட்டப் பண்ணிட்டேன். இது வந்து டுவல் பேண்ட் ரவுட்டரு. ஸோ வந்து நீங்கள் 2 பேண்டுக்கு 2 டிஃப்ரெண்ட் நேம் செட் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ், ஷேர், ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லை ஃபீட்பேக்ஸ் ஏதாவது கொடுங்க.